சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பொது பலன் காணலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர்கள் பரிவர்த்தனை யோகத்தில் மாதத்தை தொடங்கி வைக்கிறார்கள். 3வது வீட்டிலே லாபஸ்தானாதிபதி சந்திரபகவான் புதன் நட்சத்திரத்திலே செல்லும்போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உடனே சக்ஸஸ். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். கன்னிராசி அன்பர்கள் முயற்சி செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. கன்னிராசிக்கு 10வது வீட்டிலே கன்னிராசிக்கு 4, 7ஆம் வீட்டின் அதிபதி குரு செல்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்திலே குருபகனம் வந்திருக்கும் போது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் உங்களுக்கு நன்மை தரும். நண்பர்களுடனோ கூட்டாளிகளுடனோ உறவினர்களுடனோ அல்லது கணவன் மனைவி அல்லது அம்மா மகன் அம்மா மகள் இப்படி கூட்டாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புண்டு. கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்வதற்கு மிகச்சிறப்பான காலகட்டம். இதை கன்னிராசி என்பவர்கள் இந்த வைகாசி மாதமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 10லே குரு வரும்போது பதவி மாற்றங்களை ஏற்படுத்துவார். உயர் பதவி அந்தஸ்தை கொடுத்து வேறிடம் வெளியூருக்கு இடப்பெயர்ச்சி ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை உத்தியோக ரீதியாக கன்னிராசி என்பதற்கு வைகாசி மாதமே சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இருக்கின்ற வேலையை விட்டுறாதீங்க. வேறு வேலை கிடைக்கும் வரை வேலையில் இருப்பவர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. கன்னி ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8வது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம். ராசிக்கு 8வது வீட்டிலே புதனை வந்திருக்கும் போது அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் பரீட்சை எழுதினவர்கள் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. வைகாசி மாதம் 2ஆம் தேதி கன்னிராசிக்கு 9வது வீட்டிற்கு புதன் வருகிறார். சூரியன் புதன் கூட்டணி. வைகாசி மாதம் 2ஆம் தேதி பாக்கியத்திலே புதன் வந்திருக்கும் போது சில காரியங்களில் தடங்கல்களை உண்டாக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் தந்தையார் மூலம் உங்களுக்கு தடை ஏற்படும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு அதன் மூலம் வீண் பழி அவச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நிலை வைகாசி 2 முதல் 19 வரை ஏற்பட வாய்ப்புண்டு. வைகாசி 2 முதல் 19 வரை தந்தையாரிடம் எதிர்வாதம் இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும். அப்பா பேச்சை கண்டிப்பாக கேளுங்க. அப்பா மூலம் கன்னிராசி என்பவர்களுக்கு வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை அலைச்சல் உண்டாகும். வைகாசி மாதம் 19ஆம் தேதி புதன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு மிதுன ராசிக்கு வருகிறார். குருவோடு புதன் கூட்டணி. கூட்டுத் தொழில் வியாபாரம் விருத்தியாகும். இப்போ கூட்டாளியுடன் சேர்ந்து வேலையோ தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம், புதிய ஒப்பந்தம், தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். தாய் மாமன்களுடன் தாயாருடன் சேர்ந்து தொழில் வேலை தொடங்கலாம். 10வது வீட்டிற்கு புதன் வரும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து போட்டி பொறாமல் இருந்துச்சுன்னா அதன் நிவர்த்தியாகும். எதிராளி பகையாளி தொல்லை நீங்கும். அதிக பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு. 2 தொழில் 2 வருமானம் 2 வேலை சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்புண்டு. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் பதவி உயர்வு
புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வைகாசி 19 முதல் கன்னி ராசி என்பவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டு. கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் செல்கிறார். கலத்தரஸ்தானத்திலே சுக்கிரன் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை 7வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். நீர்நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் வைகாசி மாதம் 17 வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீரால் கண்டம் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. ஒரு சிலருக்கு கண் வலி, முகம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை பெண்களை பற்றி உயர்வாக பேசுங்கள். பெண்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வைகாசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசிக்கு 8வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். தன்னுடைய வீட்டை 2வது வீட்டை சுக்கிரன் பார்வை செய்யும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்ப உறவுகள் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். வாக்கால் பேச்சால் தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தங்க நகை வெள்ளி நகை வாங்கலாம். புதிய ஆடை ஆபரணம் எடுக்கலாம். எதிர்பாலினவர்கள் மூலம் பெண்கள் மூலம் ஆதாயம் அடையலாம். மாதக்கிரகமான சூரியன் கன்னிராசிக்கு 9வது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார். விரையாதிபதி 9வது வீட்டிலே செல்லும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு தந்தை வழியில் கொஞ்சம் நிம்மதியில்லாத தன்மை ஏற்படும். உங்கள் கௌரவ குறைபாடு உண்டாக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்பா மூலம் அலைச்சலை உண்டாக்கும். அரசு வேலை அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு இந்த மாதம் பணத்தால் பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அரசு வேலை அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இந்த மாதம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி ராகு. ராசிக்கு 6வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் கடன் பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். எதிரி பகையாளி தொல்லைகள் இல்லை. எதிரி இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். வேலை உத்தியோக ரீதியாக வருமானம் பெருகும். 6வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷம் வேலை உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல வருமானத்தை ராகுபவன் கொடுக்க போகிறார். தேவையில்லாத கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். கன்னி ராசிக்கு 12வது வீட்டிலே கேது. அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது செல்லும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும். வெளிநாடு போய் உயர்கல்வி கற்கலாம். வெளியிட தொடர்பு கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் குறையும். வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி உங்களுடைய வருமான சம்பாத்தியம் அடுத்த 1.5 வருஷம் ஏற்படும். அது இந்த வைகாசி மாதத்திலிருந்து கன்னிராசி என்பவர்களுக்கு சாத்திய குரு உண்டு. வைகாசி மாதம் 25ஆம் தேதி 12வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் தொல்லை தொந்தரவுகள் பெண்கள் மூலம் எதிர்பாலினவர்கள் மூலம் தொந்தரவுகள் வரும். அதிக பணம் செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வைகாசி 25க்கு மேல் 12வது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது தேவையில்லாத பிரயாணங்களை கன்னிராசி என்பவர்கள் தவிர்த்து விட வேண்டும். வீடு கட்டலாம். விவசாய நிலங்களில் பராமரிப்பு செலவுகள் செய்யலாம்.
மண் நிலம் பூமி சார்ந்த வழியில் கூடுதலாக உழைப்பு அதிகரிக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.